சிஎம் விஜய் சார் கையில டெல்லிடா. என்னடா சொல்ற? இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, சிஎம் விஜய் சார் வந்து நித்தி ஆயோக் மீட்டிங் வந்து போயிருக்காரு. அதுவும் டெல்லிக்கு இன்னைக்கு போயிருக்காரு. ஸோ இன்னைக்கு போறப்ப என்னன்னா எல்லாருமே வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க. ஏன்னா நம்ம சிஎம் வந்து அங்க போய் எல்லாரும் முன்னாடி போய் நின்று கௌரவமா போயிட்டு வர்றது வந்து பெரிய விஷயமாலாம் கேட்டா ஆமா பெரிய விஷயம் சொல்லி டிவிக்கே சார்ந்த ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நித்தி ஆயோக் மீட்டிங் வந்து வருஷம் நடக்குங்க. ஸோ எல்லா சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களோட நிதி பிரச்சனை என்ன, உங்க ஊருக்கு எவ்வளவு நிதி வேணும், உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி உட்காந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ற மீட்டிங் தான் இன்னைக்கு. அதுவும் 11வது நித்தி ஆயோக் மீட்டிங். இது வந்து 11 வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு இவர் வந்ததுல இருந்து. ஸோ இவர் தான் ஒரு லாங் லாஸ்டிங் பிஎம்மா இருந்திருக்காரு. கடந்த ஒரு 10 வருஷமா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஎம்மா இருக்கிற ஒரே ஆள் வந்து நம்ம மோடி அவர்கள் மட்டும்தான். ஸோ அவரோட மீட்டிங்ல வந்து இன்னைக்கு நம்ம விஜய் வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் என்னன்னா நேற்று பாரதிய ராஜாவோட இழப்பை வந்து பார்த்துட்டு அவரோட இரங்கலை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்காரு காலையில. ஸோ நேற்று நைட்டே வந்து கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில வந்து இறங்கி அவங்களோட மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நிதி உதவி தேவை, ஸோ இந்த அமௌண்ட்னா நமக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட்னா ஒதுக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் இந்த நிதி ஆயோக் மீட்டிங்கு. ஸோ நிதி ஆயோக் மீட்டிங் வந்து வேற வேற ஊர்ல வந்து எப்படி நடக்குது, எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் இந்த மாதிரினா கேட்கலாம், இந்த மாதிரினா நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணலாம் சொல்லி நெக்ஸ்ட் இயரும் வைப்பாங்கல்ல, அப்போ வந்து இந்த மாதிரினா கேட்கலாம்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிருக்காரு. சப்போஸ் இந்த மீட்டிங்னா தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த மாதிரினா நம்மள மீட்டிங்ல அழைக்கிறப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து அதை வந்து மறுக்கவே கூடாது. எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். அது வந்து போயிட்டாரு. அங்க போயிட்டு என்னென்ன அப்சர்வ் பண்றாரு, அங்கேருந்து நமக்கு வந்து இந்த மீட்டிங்ல வந்து என்னென்ன சொல்ல போறாரு, நமக்காக என்னென்ன நிதி ஒதுக்க போறாங்கிறது தான் மெயின் மேட்ரு. இப்போ ரீசெண்டா 1700 கோடி வந்து ஸ்லம் அண்ட் அர்பன் ஏரியாஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போக போக அறிவிப்புகளையும் போக போக நியூஸ்லையும் நம்ம பார்க்கப்படலாம். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங் போய் கலந்ததுக்கும் நித்தி ஆயோக் பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா, தெரிஞ்சா இந்த விஷயத்த வந்து நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோலையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ்யா பாய்.